உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். கேரள மாநிலம் இடுக்கி நெடுகண்டம் நாலுமலையில் சட்டவிரோத ட்ரெக்கிங் சென்று சிக்கிய 40 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். ஹலோ, விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்போம். சபாபதி வணக்கம். அவர்கள் எப்படி சிக்கினார்கள், எப்படி மீட்கப்பட்டார்கள்? சபாபதி, கேரள மாநிலத்தில் பாத்தீங்கன்னா இடுக்கி, வயநாடு, காசர்கோடு, மலப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல இந்த ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் அப்படிங்கிறது வெகு பிரபலமாகவே இருந்துட்டு வந்துச்சு. இந்த ஆஃப் ரோட் ட்ரெக்கிங்ல பாத்தீங்கன்னா பல விபத்துகள் ஏற்பட்டதுனால அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் இந்த ஆஃப் ரோட் ட்ரெக்கிங்கை தடை செஞ்சிருந்தாங்க. அதுவும் ஒரு சில இடங்கள்ல அனுமதி பெற்று செல்லலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலையும் மழை காலத்துல முற்றிலும் தடை செய்யப்பட்ட இந்த ட்ரெக்கிங் பாத்தீங்கன்னா தற்பொழுது பாத்தீங்கன்னா இடுக்கி மாவட்டம் நெடுங்கண்டம் நாலுமலைக்கு பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த 40 பேர் ஜீப் மற்றும் கார்கள்ல 27 வாகனங்கள்ல இந்த நாகமலைக்கு நாலுமலையினுடைய மேட்டுக்கு சென்றுட்டாங்க. அப்ப மழை பெஞ்சதுனால அவங்கனால கொண்டு சென்ற வாகனத்தை அவங்க கீழே இறக்க முடியல. அப்போ அவங்க அந்த ஆபத்தை உணர்ந்து அருகில் இருக்கிறவங்க கிட்ட உதவி கேட்டோம்னா அருகில் இருக்கிறவங்க பொதுமக்கள் பத்திரமா இந்த 27 பேரையுமே மீட்டு கீழே கொண்டு வந்த பிறகு வனத்துறையினருக்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவிச்சாங்க. இவங்க பாத்தீங்கன்னா சம்பவ இடத்திற்கு பார்க்கிற போது அந்த இடம் பாத்தீங்கன்னா வருவாய்த்துறையினருக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துல எந்த ட்ரெக்கிங்கும் போறதுக்கு அனுமதி இல்லை. அனுமதி இல்லாத இடத்துக்கு இவங்க ட்ரெக்கிங் போயிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாகனத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா வனத்துறை, போலீசார், ஜேசிபி உதவியுடன் பாத்தீங்கன்னா அந்த 27 வாகனங்களையும் மீட்டு மலைப்பகுதியிலிருந்து கீழே கொண்டு வந்த சம்பவம் குறித்து இது குறித்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா விபத்துகள் நேரும் இடத்துல இந்த மழை காலத்துல சென்றது எல்லோரையுமே அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். இந்த சம்பவம் குறித்து பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சட்டவிரோதமாக வாகனங்களை மலைக்கு சென்றவர்கள் மீது மோட்டார் வாகன துறையினர் மற்றும் வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செஞ்சுட்டு வர்றாங்க. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.